வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வு சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம பண்ண போகிறது பிரியாணி. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் 4 சிறுசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா, தக்காளி 4 சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாத்தூள், புதினா, சிக்கனு, அரிசி, சோம்பு, பட்டை, லவங்கம். இப்போ தேவையான பொருள் பார்த்தாச்சு. வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ சோம்பு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பட்டை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நல்லா காயட்டும். இப்போ வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுங்க. அப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு ரெண்டும் ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இப்போ அது பேஸ்ட்டு வதங்கியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். அதுங்க சேர்த்து ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நல்லா பேஸ்ட் ஆகிடுது. நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறுங்க. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அதுங்கூட தனி மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் காரம் கரெக்டாக இருக்கும். 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சிங் ஆகிற அளவுக்கு போடுங்க. அப்போ தான் இந்த மசாலோடைய எல்லாம் கறியோடு சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற புதினாவை போட்டுக்கலாம். புதினாவை போட்டுக்கலாம். போட்டுக்கின்னு நல்லா இன்னொரு 2 கிண்டிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் இந்த புதினாவோட வாசனையும் சிக்கனோட சேர்ந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா கிளறியாச்சு. ஒரு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கிளறி விட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாலாம் சிக்கனோட சேர்ந்து நல்லாயிருக்கும். அதையும் நல்லா கிளறி விடலாம். இப்போ அதை இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் அரிசி எடுத்தோம். அதே பாத்திரத்தில் நீங்கள் 1.5 பாத்திரம் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதே அளவு தண்ணி சேர்த்துக்கினீங்களாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும், குழையாது. அதேமாரி பார்த்து நீங்கள் ஊற்றிக்கங்க. இப்போ ஊற்றியாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் அதை நம்ம கிளறிக்கலாம். அதை கிளறி விட்ருவோம். ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு அதை மூடிடுவோம். 2 நிமிஷம் ஆகிடுது. மறுபடியும் எடுத்துடலாம். நல்லா பொங்கிடுச்சு. பொங்கினதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த அரிசியை எடுத்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்து அதோட நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா கிண்டினீங்கன்னா தான் அந்த அரிசி சிக்கனோடு சேர்ந்து தான் நல்லாயிருக்கும். கிண்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவை அது மேலே அப்படியே தூவிக்கலாம். தூவிக்கிட்டு மறுபடியும் இந்த புதினா ரெண்டும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம மறுபடியும் ஒரு கிண்டிக்கலாம். நல்லா மிக்சிங் ஆகட்டும். இப்போ தான் இந்த புதினாவோட வாசம், அந்த மசாலாவோட வாசனை எல்லாம் சேர்ந்து இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். மூடியாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். விசில் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ யார் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரெடி. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ சுவையான பிரியாணி ரெடி. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.